டியர் ஷேர் ஹோல்டர்ஸ், இப்போ வந்து நம்ம கம்பேரிசன் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி வந்து கம்பேரிசன் பண்ணுறது அப்படின்னு. இப்போ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா முச்சுவல் ஃபண்டில் இது வந்து பார்த்தோன்னா டேஷ்போர்டு முச்சுவல் ஃபண்டில் ஆல்ரெடி நான் வந்து 2 எஸ்ஐபி போட்டிருக்கேன். இது எதுன்னு பார்த்தோன்னா மோதிலால் ஒசுவாலா நிஃப்டி இந்தியன் டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டு வந்து ஆதித்ய பிர்லா சன் லைஃப் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டு. இந்த 2 ஃபண்டு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எஸ்ஐபி வந்து இது 500 இது 500 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு எஸ்ஐபி என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்புன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மூணுத்துலேயும் கம்பேரிசன் பண்ணுன்னா அதிகமாக ரிட்டர்ன்ஸ் தரது ஸ்மால் கேப்பு, ஆனால் வந்து ஹை ரிஸ்க்கு. அதனால் லார்ஜ் கேப்பு மீடியம் ரிஸ்க்கு, ஆனால் ரிட்டர்ன்ஸுக்கு நார்மலாக தான் இருக்கும். மீடியம் கேப்பு மீடியம் ரிஸ்க்கு அதுவும் நார்மலாக தான் இருக்கும். ஆனால் இது 3 காம்பினேஷன் பண்ணால் எப்படி இருக்கும்? எப்படி லார்ஜி, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு இது 3 மிங்கிள் பண்ணி வந்தது தான் ஃப்ளெக்ஸி கேப். அது எப்படி நம்ம கம்பேரிசன் பண்ணுறது, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எது கம்பேரிஸ் பண்ணமோ அதை டைப் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பராக் போட்டு பாக்கிறேன். பராக் இல்லைன்னா நிப்பான் ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அது இந்தியா ஃப்ளெக்ஸி கேப் பண்ணி வரும். இது க்ரௌத் இருக்குது ப்ளஸ் ஐடிசிடபிள்யூ வருது. நம்ம க்ரௌத் தான் செலக்ட் பண்ணணும். இது பண்ணோன்னே இப்படி வந்துடும். இது ஒன்றும் இல்லை, இங்கே வந்து கம்பேரண்ட் இருக்குது, இது கிளிக் பண்ணணும். இந்த கம்பேரண்ட் இது கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இது 3 காட்டுது பாருங்கள். ஆல்ரெடி நிப்பான் இந்தியன் ஃப்ளெக்ஸ் கேப் ஃபண்ட் இருக்குது. அடுத்து சர்ச்சிங் என்ன பண்ண போகிறேன்னா எஸ்பிஐயில் ஃப்ளெக்ஸ் கேப் பண்ண போகிறேன். எஸ்பிஐ அப்படின்னு போட்டு ஃப்ளெக்ஸி அப்படின்னு டைப் பண்ணுறேன். வந்துச்சு பாருங்கள். இது கம்பேர் பண்ண போகிறேன். அடுத்தது பராக் அப்படின்னு ஒன்று வருது. பராக் அப்படின்னு வருது. பராக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. இது 3 கம்பேரிசன் பண்ண போகிறேன். இது போட்டு நான் பார்க்க போகிறேன் எப்படி எது பெஸ்ட்டு அப்படின்னு. சரியா? இதை வந்துச்சு. இது எப்படி பார்க்குறேன்னு பாருங்கள். இதுதான் வந்து கம்பேரிசன் சார்ட்டு. இந்த சார்ட்டு வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இதை பாருங்க. நிப்பான் வந்து இந்த குங்குமப்பூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இது எஸ்பிஐ வந்து ப்ளூ கலரு, பராக் வந்து க்ரீன் கலரு. அப்போ 3 கம்பேரிசன் பண்ணும்போது அக்டோபர் 2022 ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு 100 பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி கொஞ்சமாக டவுன் ஆகி போகுது பாருங்கள். இந்த கம்பேரிசன் தெரியுதுங்களா? இந்த குங்குமப்பூ வந்து நிப்பானு, ப்ளூ வந்து எஸ்பிஐ, க்ரீன் வந்து பராக். சரியா? பராக் ஃப்ளெக்ஸி கேப்புன்னா தெரியுதுங்களா? லார்ஜி, மிட்டு, ஸ்மால் கேப் இது 3 காம்பினேஷன் சேர்ந்து தான் ஃப்ளெக்ஸி கேப்புன்னுவாங்க. இது எது டாப்பில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா க்ரீன் தான் டாப்பில் வருது. இது பாருங்கள், எல்லாம் ஒன்றா வருது. இங்கேருந்து ஒன்றா தான் போகுது. ஆனால் மேலே கொஞ்சம் அப்படியே வருது. நிப்பானும் ஃப்ளெக்ஸி கேப்பும் பராக்கும் அப்படியே மேலே போகுது. இங்கே பாரு மேலே போகுது. இது நிப்பான் மேலே போகுது, அப்புறம் கீழே டவுன் ஆகுது. ஆனால் பராக் தான் வந்து ரொம்ப நிப்பானோட ஹையஸ்ட்டாக போகுது. அப்போ இங்கே வந்து கிளிக் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணோன்னே வந்து பாருங்கள், நிப்பான் இந்தியா ஃப்ளெக்ஸி கேப்பு ஃபண்டு. புரியுதுங்களா? ஃபண்டு எஸ்பிஐ இப்படி தான் வந்து கம்பேரிசன் பண்ணணும். புரியுதுங்களா? இப்படி பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ 2024 இப்போ டாப்பில் இருக்குது எதுன்னு பார்த்தோன்னாக்கா க்ரீன் தான் டாப்பில் இருக்குது. க்ரீன் எது? பராக் ஃப்ளெக்ஸி கேப்பு நல்லா டாப்பில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. நீங்கள் வந்து எது வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா பெஸ்ட்டு வந்து பராக் தான் பெஸ்ட்டு சொல்லுது. ஆனால் ஃபண்டு வந்து சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது ஷார்ட் டேர்ம் கோல் கிடையாது, லாங் டேர்ம். மினிமம் வந்து 5 years அபோவ் ஆர் 10 years விட்டீங்கனாக்கா உங்களுடைய வேல்யூ வந்து வேறு லெவலில் க்ரியேட் ஆகிடும். ஆனால் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த மாதம் கட்டாமல் விட்டுறக்கூடாது.
கன்சிஸ்டன்சியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய வந்து கோல் வந்து வேறு லெவல் வரும். ஆனால் வந்து மினிமம் வந்து ஃப்ளெக்ஸி கேப்பில் 1000 ஸ்டார்ட் பண்ணலாம். 1000 ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் வந்து 10,000 பண்ணலாம். நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள், 1000 போடுங்க, கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா உங்களுடைய பிளான் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இப்போ தெரிஞ்சுங்களா? கம்பாரிசன் சார்ட்டு கேட்டிருந்தீங்க, அதுதான் இது கம்பாரிசன். தேங்க்யூ ஆல்.